வணக்கம் நண்பர்களே எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்கே மார்க்கெட் சிமுலேட்டர் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் நான் போட்டிருந்திருப்பேன். அதையுமே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் கண்டினியூஷன் புரியும். அதுவும் இல்லாமல் இந்த 800 எப்படி வந்துச்சுன்னு தெரியும். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்லாட் வாங்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐயோ ஏங்க உட்காந்துட்டு எனக்கு கிளிச் ஆயிருமே. ஆமாங்க, கிளிச்சு. எதுக்குங்க இந்த மாதிரி ஃப்யூச்சர்லாம் இதில் கொண்டு வராங்க? ஓகே, எப்படியோ பார்த்தீங்கன்னா திரும்பி உள்ளே வந்துட்டேன். ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புதுசாக எந்த பொருளுமே நம்மளால் அன்லாக் பண்ண முடியல. ஏன்னு தெரில. அதுக்கு என்னமோ லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே, அதுவுமே வாங்க பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் அந்த 4 பொருளே ஒன்றா விற்றதே கிடையாது. இந்த வட்டம் மெயினாக எப்படியும் இன்னொரு ஸ்லாட் வாங்கிடுவோம். பட் இந்த வட்டம் இந்த 4 பொருளையுமே இந்த மாதிரி ஒரே ஸ்லாட்டில் அடுக்கி நம்ம விற்று பார்ப்போம். ஒரு ரூ. 1000 பார்த்தீங்கன்னா இதில் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்லாட் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்லாட் அது. ஓகேங்களா? அது வாங்கிடலாம். ஓகேங்களா? ஓகே, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நான் சுற்றியே பார்க்கவே இல்லை. என்னங்க போக முடியல. ஓகே, அதுக்கு மேலே போக முடியாது போல். ஓகே, இது நல்ல ஒரு பைபாஸில் தான் நம்மளோட கடை பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. ஓகே, இங்கனக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கடை இருக்குது. பட் எல்லாமே 3D மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? மேபி கிராஃபிக்ஸை மாற்றுறது மூலமாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வரலாம். அதாவது இந்த கடைலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிளியராக தெரியலாம் என்ன கடை அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபாஸ்ட் கொரியர் நம்மளோட பார்சல் வந்துடுச்சு. என்ன வந்திருக்குன்னா கெலாக்ஸ் வந்திருக்கு. இதை தூக்கி பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கிடுவோம். எஸ், அடிக்காச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போக்கி இதை தூக்கிட்டு போயிட்டு ட்ராஷ் கேனில் போட்டுருவோம். எஸ், ஓகே. இப்போக்கி பார்த்தீங்கன்னா அடுத்த பார்சல் வரணுமா? ஃபாஸ்ட்டு நெக்ஸ்ட்டு டெலிவரி பையனை ஏதாவது ஃபாஸ்ட் கொரியர் ஏதாவது போட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுங்க. ஏன்னா ரொம்ப நேரம் லேட் ஆகிற மாதிரி இருக்குது. இதுலேயே நம்மளோட பாதி டைம் போயிடுது. எனக்குள்ள ஒரு டெலிவரி மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஸ்பீடப். எஸ், ஸ்பீடப். என்னங்க எல்லா பார்சலும் வரல. ஒரே ஒரு பார்சல் மட்டும் தானே. அந்த பார்சலுக்கு வெறும் 1 செகண்ட் தாங்க டைம் இருந்துச்சு. ஐயோ! 1 செகண்டுக்கா அந்த ஒரு தண்டர் மாரி இருக்குல்ல, அத நான் வேஸ்ட் பண்ணிட்டேங்க. பட் நம்மட்ட 169 இருக்கு. பிரச்சனை கிடையாது. பட் ஒரே 1 செகண்டு தான். பட் நான் வேஸ்ட் பண்ணிட்டேனோன்னு தோணுது. சரி விடுங்க, நம்ம சம்பாரிச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் லெவல் போனோம்னா நமக்கு தருவாங்க. லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிக்குது. ஓகே, நம்மளோட ஆயில் கேன் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. நான் போன வீடியோ சொல்லியிருந்திருப்பேன், ஆயில் அவ்வளோவா மூவ் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாரி. பட் இந்த வட்டம் பார்ப்போம். நல்லா மூவ் ஆயிருச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. சப்போஸ் மூவ் ஆகல அப்படின்னா ஆயிலை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு வேறு பொருட்களை லைசன்ஸ் வாங்க பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த 4 பொருட்கள் தான். அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேபி லைசன்ஸ் வாங்குவேன். பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட இது வந்திருக்குங்க. ஸ்பெகட்டீஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸ்பெகட்டீஸையுமே அடுக்கி வச்சிடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா போயிட்டு ஐயோ! இதை வேற இங்கே போட்டேன். எட்றா. ஓகே. இதை தூக்கி அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ராஷ் கேனில் போட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா போயிட்டு கடையை ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கடையை ஓப்பன் பண்ணணும். எங்கே போகிறோம்? கடையை ஓப்பன் பண்ணி கிச் ஆகிட போகுது. எஸ், இருங்க ஒரு செகண்டு. எஸ் வராங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ள வேற ஒரு ரூம் இருக்கு. இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன். இது என்ன ரூம்னா ஸ்டோரேஜ் ரூமு. நமக்கு உள்ள பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த இருக்கு. ஏங்க என்னமோ ஒரு புதுசா வந்திருக்குங்க. ப்ராடக்ட் ஷிப்மெண்ட்டா? என்னதுங்க? ஓகே. ஓகே, ஃபிசிக்கல் டெலிவரி போலங்க. அதாவது இவன் இந்த மாரி நிப்பானா? இந்த மாரி நிக்கிறேன். இந்த நிக்கான். ஓகே, இவன்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம பொருள் வாங்கிக்க முடியுமா? ஓகே, ஒரு காலி டப்பா எடுத்துட்டு போனா பொருள் தருவானாமே! ஓகே, நம்மட்ட ஒரு காலி டப்பா இருக்கு. எஸ், இந்த இருக்கு. போய் வாங்கி பார்ப்போம். ஒரு வேளை தந்தானே இவன்ட்டே பொருள் வாங்கலாம். கம்மியான ரேட்டுக்கு. இவன் கம்மியான ரேட்டுக்கு தருவானா? ஓகே, குட்றா. என்னங்க டெலிவரி ஆப்ஷன் குடுத்தா தரமாட்றான். என்னது இது? தரமாட்றானே! சரி, வெயிட் பண்ணுங்க. இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட்டு வியாபாரத்தை பார்ப்போம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவன்ட்ட போய் என்னன்னு பேசுவோம். ஓகே கைஸ், வழக்கம் போல் பையனை நம்மளை கண்டக்டர் வேலை பார்க்க வைக்கிறாங்க. சில்லறையாக கொடுக்க வைக்கிறாங்க. என்னாங்க இவங்க? இந்த மாதிரி இந்த அண்ணன் மாதிரி பார்த்தீங்கன்னா இது பேடிஎம் சாரி, இது கொண்டு வரணுங்க. ஏடிஎம் கார்டு கொண்டு வரணுங்க. அக்கா என்னக்கா நீங்கள் சும்மா ஒரே ஒரு பொருளுக்கா நான் என்ன இவ்வளோ பெரிய கடை வாங்கி பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன் மெயின் ஏரியாவில் வச்சு. என்னக்கா நீங்கள் போங்கக்கா, ஒரே கஷ்டமாக இருக்குக்கா. இந்த மாதிரிலாம் பொருள் வாங்குறவங்க அதான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி பொருள் வாங்கலாம் பார்த்தாலே அப்படியே வெட்டி போட்டுடலாம் போல் இருக்கும். அந்த அளவுக்கு கோவம் வரும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்கா பையனை கொடுத்தது ரூ. 6. பட் சேஞ்சு கேட்குற ரூ. 5 கேட்குறாங்க. என்னக்கா நீங்கள் ரூ. 1 தான் எனக்கு லாபமா? போங்கக்கா.
ஓகே. இப்ப ஆஹா, ஆஹா, ஆஹாங்க டப்பா, டப்பா வாங்கிட்டு போறாங்க இந்த அக்கா. இந்த அக்கா மாரி தாங்க ஆட்கள் வரணும். பாருங்களேன், அப்படியே கரெக்ட்டா பேமெண்ட்ட குடுக்குறாங்க பார்த்தீங்களா? எல்லாத்துலயுமே இந்த மாரி கரெக்ட்டா இருக்காங்க. அந்த அக்கா கூட ஒரு வாட்டி திட்டியிருப்போம். ஒரே ஒரு பொருள் மட்டும் வாங்கிட்டு போறாங்கன்னு. பட் இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட கடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஃபோட்டோ மாட்டி பார்த்தீங்கன்னா தினமும் பூஜை செஞ்சா இவங்கள மாரியே ஆட்கள் வருவாங்களாம். கைஸ் நம்மளோட இந்த அக்கா கைஸ் ஃபர்ஸ்ட்டு இது பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வியாபாரம் பார்த்த அந்த ஒரு அக்கா. அவங்க பையன எக்ஸ்ட்ரா பையன சில்லறைய குடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்கேன். ஓகே. அப்பதான் பையன் அடிக்கடி நம்ம கடைக்கு வருவாங்க. ஓகேங்களா? ஓகே. 19.71 ஆ குடு 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 குடு. ஃபுல்லா குடுப்போம். என்ன செய்ய? என்னைக்காவது ஒரு நாளு ரூ. 1 காயினா குடுக்கணுங்க. அப்பதான் இவங்கலாம் அடுத்த வட்டம் சில்லறைய கேட்டு வரமாட்டாய்ங்க. சில்லறைக்கே ஒரு பேக் கொண்டு வருவாய்ங்க. அந்த மாரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ரூ. 1 காயினா குடுத்து விட்டுறணும் இவைங்களுக்கு. இது ஜஸ்ட் கேம் தானே. நம்ம எத்தனை ரூ. 1 காயின் வேணா அவைங்களுக்கு குடுக்கலாம். ஏன்னா பட் நம்மகிட்ட இருந்து மைனஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வேற ஒரு பிரச்சனை. ஓகே. அடுத்து ஆஹா! ஆஹா! டப்பா டப்பா வாங்கிட்டு போறாங்க கைஸ். கார்ன்ஃப்ளவரு, கெல்லாக்ஸ் அது இதுன்னு வாங்கிட்டு போறாங்க. சூப்பர், சூப்பர், சூப்பர். ஓகே. இப்ப இன்னும் ரூ. 29 $29 இப்போதைக்கு இந்த அக்காவுக்கு வேறு சில்லறை கொடுக்கணும் ரூ. 3 அந்த அக்காவுக்கு கொடுத்தா ரூ. 6 ரிசீவ்டா ரூ. 10 கொடுத்துடலாம் சாரி. நமக்கு ரூ. 7 லாபம் ஓகேங்களா? ஸோ ஓகே ரூ. 6.65 லாபம். ஏன்னா அந்த இதையுமே கணக்கு பண்ணுறாங்க போல. புள்ளிக்கு அடுத்திருக்கையுமே கணக்கு பண்ணுறாங்க போல இவங்க. நான் புள்ளிக்கு அடுத்திருக்கேன் கணக்கு பண்ணல ஓகேங்களா? ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்கா கொடுத்தது எவ்வளோ? ரூ. 11 நமக்கு கொடுக்குறது ரூ. 5 டோட்டலா நமக்கு இப்ப என்ன ரூ. 6.53 லாபம் கிடைச்சிருக்கு. ஓகே. இப்போதைக்கு ஆயிலுக்கு இந்த அக்கா பார்த்தீங்கன்னா அடிக்கடி கைஸ் அடிக்கடி நம்ம கடைக்கு வராங்க. இந்த சில்லறை அதிகமா குடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்களா? இல்ல பார்த்தீங்கன்னா பொருட்கள் வாங்க வராங்களா? அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் இவங்கலாம் பார்த்தீங்கன்னா வீட்லலாம் அவங்களுக்கு பெரிய சண்டை நடக்குங்க. ஏன்னா, "ஏங்க ஏங்க இந்த அக்காவ போறோம் எப்பா ஏங்க இந்த மாரி ஒரு பாம்பா மாறுற" இது நந்தினி நேரத்தில நான் நெறையா தடவ யோசிச்சிருக்கேங்க. மனுஷங்களே எப்படி பாம்பா மாறுறாங்கன்ட்டு. ஆனா இப்பதாங்க சார் நான் நேர்ல பார்க்குறேன். நான் எத்தனையோ தடவ அவங்களுக்கு அதிகமா சில்லற குடுத்துருக்கேன். ஆனா பார்த்தீங்கன்னா, இந்த அக்கா ஒரு தடவ அவங்களுக்கு கம்மியா பேமெண்ட் குடுத்ததுக்கு ஏத்துக்க மாட்றாங்கங்க. சரி நமக்கு எத்தனையோ தடவ குடுத்துருக்காங்க. அடுத்த தடவ வரும்போது குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு உட்றானா, வாய்ப்பே கிடையாது. இனிமே பார்த்தீங்கன்னா அந்த அக்காவ பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்குள்ள விடக்கூடாது. வந்தா க்ளோஸ்ன்னு ஒரு போர்ட எழுதி போட்டுறணும் வெளிய. ஓகே காய்ஸ். இப்ப இங்க யாரோ வெளிய 2 பேர் நிக்கிறாங்க. பாருங்க நம்மளோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லாபங்கள் ரூ. 400 நம்மிடம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கிறது. ரூ. 400 லாபம் பார்த்துருக்கோம். ரூ. 800 இருந்து. ஸோ ஃபைனலி ரூ. 1000 வந்துருச்சு. அதுக்கு முன்னாடி வெளிய இன்னும் 2 பேர் நிக்கிறாய்ங்க பாருங்க. பார்த்துட்டு இருந்துரும். ஏங்க இந்த கேஷியர்ஸ். ஓ! ஓகே, ஓகே. நம்மளோட கடைக்கு பார்த்தீங்கன்னா பில் போடுறதுக்கா? அப்ப எனக்கு என்னடா வேல? ஓகே. இவங்கள போட்டுருவாங்க போலயே. டேய் கல்லா இருந்து தூக்குவீங்களாடா? ஓகே. அடுத்த தடவ பார்த்தீங்கன்னா நம்ம பார்ப்போம். ஏதாவது பார்த்தீங்கன்னா பண்ண பட் இவன் தான் என்னன்னே தெரில. டப்பா குடுத்தாலுமே அவன் ஒழுங்கா வாங்க மாட்றானேங்க. ஓகே. இந்த ஆயில் டப்பா ஏங்க ஆயில் கொஞ்சம் ஸ்டாக் இருக்கா? ஓகே, ஓகே. அப்ப ஆயில்ல இன்னும் ஒரு 4 இருக்கு. அத அப்படியே தூக்கி அப்படியே இங்கனக்குள்ள வச்சுருவோம். ஓகே கைஸ். அதுக்கப்புறம் மெயினா நேத்து ஒரு வீடியோ போட்டு வந்திருப்பேன். கரெக்ட்டா 5:30க்கு 5 மணிக்கு வந்திருக்கும். ஸோ டெய்லியும் 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா இனி வீடியோஸ் எப்படினாலும் வந்துரும். ஸோ கவலைப்படாமல் இருங்க. ஓகே. டேய் வாங்குடா! என்னடா போடான்ட்டு. இவன் என்னங்க எனக்கு கரெக்ட்டா அந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் புரியலங்க. எப்படி என்ன 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 காரணங்கள் சொல்லு? என்னடா உனக்கு வேணும்? ஆ ஏங்க அதாங்க இந்த வெறும் டப்பாவ குடுத்தா என் பொருள் வச்சு குடுப்பான். அதான் எனக்குள்ள பார்த்தீங்கன்னா இது. பட் இவன் எதுவுமே குடுக்குற மாரி தெரிலையே! ஏய் என்னடா என்னடா வண்டிலாம் வச்சிருக்க. பெரிய பெரிய லாரிலாம் வச்சிருக்கான். பட் என்ன குடுக்கவே மாட்றான். அட போங்கங்க. சரி ரைட் வெளிய போ. ஐயோ! கிளிச்சு. ஏங்க என்னாங்க இது? ஓகே கைஸ். நான் எப்படியோ பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துட்டேன். ஏங்க அந்த வண்டிய காணோங்க. எங்கிட்டு போனான்னே தெரில. வெளிய போயிட்டு உள்ள வந்தா திரும்பி அவன காணோம். போடான்ட்டு. ஓகே தூக்கி போட்டுருவோம். எல்லாம் ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒரு ஸ்லாட் வாங்கலான்னு தோணுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வியாபாரம் பார்த்துருவோம். வராங்களா? வாங்க வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். ஏங்க அந்த அன்னைக்கு அந்த வண்டியோ ஒரு வேள அந்த வண்டி தான் நெனைக்கிறேன். போய் பார்ப்போம். என்னங்க போம்ல. அட ஏங்க வந்துட்டான், 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 வந்துட்டான். எஸ். இந்தா டேய் உனக்காக தான்டா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வேற மாரி வந்துட்டேன். இன்னைக்கு என்ன கேட்குறான் கெல்லாக்ஸு. கெல்லாக்ஸ் பையனா ஒரு வேள நம்ம குடுக்கணுமோ அவன்ட்ட? ஓகே இருங்க. ஆர்டர போட்டு அது வரட்டும். அது பையனா நம்ம குடுத்து பார்ப்போம் அவன்ட்ட. எல்லாம் குடுத்தோம் அப்டின்னா, அவன் போயிட்டு எனக்கு புரிஞ்சு போச்சுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு போயிட்டு கொரியர் பண்ற மாரி போல. எனக்கு உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம அவன்ட்ட
இல்லங்க வாங்க மாட்றாங்க. அதாவது நம்ம வாங்கி குடுத்தோம்னா, ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு கொரியர் போட்டு கொண்டு வருவான். கொரியர் போட்டு அந்த காச நம்மட்ட கொண்டு வருவான். அவனுக்கு நம்ம சம்பளம் தரணும். அந்த மாரி நெனச்சா, அதுவும் கிடையாது. புது பார்சல் இப்ப தான் வந்து எறங்குச்சு. பட் தரமாட்றாங்க. ஐயோ! ஏங்க கஸ்டமர்ஸ்லாம் போறாங்க. ஓ! அதுக்குள்ள ஆயில் காலியா? ஓகே, ஓகே. இந்த ஒரு 3 பேர் வந்து நெறைய பொருட்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க போல. ஓகே. இப்போதைக்கு இந்த உனக்கு டக்குன்னு பில் ஏங்க எனக்கு தெரிஞ்சு கேஷியர்ஸ் வாங்குறது கொஞ்சம் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா, கேஷியர்ஸ் வாங்கணும் அப்படின்னா, அவங்களே பில் போட்டுக்குவாங்க. நம்ம ஓரளவுக்கு கடையவே பார்த்துக்கலாம். எங்க கடை மேலேயே பையனை வந்து ஃபோக்கஸ் வச்சு நம்ம கடைய பையனை வந்து நல்லா க்ரோ பண்ணலாம். ஸோ ஓகே. கேஷியர்ஸே வாங்கலான்னு தான் தோணுது. பட் இப்போ வாங்க போகிறது கிடையாது. இப்போதைக்கு நான் வேற ஒரு பொருள் வாங்க போகிறேன். என்னதுன்னா, பிக் ஸ்லாட்டு. எல்லாரும் வந்து அந்த ஒரு ஸ்லாட் இருக்கும்ல, அது நான் பார்த்தீங்கன்னா வந்து வாங்க போகிறேன். ரூ. 400 அது. பட் இப்போ நெறையா கொண்டு வந்திருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா வந்து போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் தீபாவளி அன்னைக்கு நான் வந்து விளையாடினேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. தீபாவளிக்கு முதல் நாள் நைட்டு எல்லாம் யாருமே தூங்கலாம் மாட்டோம்ல பெருசா. அன்னைக்கு இந்த கேம் தான் விளையாண்டேன். ஒண்ணுமே இல்ல இதுலலாம். ஏன்னா இந்த கேம்ல வந்து பெருசா ஒண்ணுமே இல்ல. பட் இப்போ ஊறப்பட்ட இது கொண்டு வந்துட்டாங்க. ஃபியூச்சர்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. இல்ல நான் கவனிக்கலையான்னு தெரில. ஓகே கைஸ், ரூ. 400 பேக் டூ ரூ. 800 பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து திரும்பியும் வந்திருக்கோம். டேய் டேய் என்னடா உனக்கு வேணுங்க? இது என்னன்னே தெரிலங்க எனக்கு. நான் நல்லா வாசிச்சு பார்த்துட்டேன். ஒருவேளை இவனுக்கு வந்து புது அட்டைப்பெட்டி குடுக்கணுமோ? ஆனா புது அட்டைப்பெட்டிலாம் வாங்க முடியாதேங்க. புது அட்டைப்பெட்டி. சரி ஓகே. இவன என்னன்னு அடுத்த வீடியோல பார்ப்போங்க. ஓகேங்களா. அடுத்த வீடியோ கன்ஃபார்ம் பார்க்கணும். இல்ல வீடியோ முடியல. வீடியோ இன்னும் கிட்டத்தட்ட இருக்கு. ஓகேங்களா. 20 நிமிஷம் கிட்டக்க இருக்கு. ஏன் 10 நிமிஷம் கிட்டக்க இருக்கு. பாருங்க. ஓகேங்களா. ஓகே. இருங்கங்க. ஒரு செகண்ட் உள்ள போயிட்டு க்ளோஸ் குடுத்துருவோம். அப்புறம் மெயினா வந்து இந்த பொருள்லாம் எடுத்து அடுக்கி வச்சுருவோம். அதாவது இப்போ வந்து அது வந்து இந்த 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 ஒரு ஸ்லாட் இருக்குல்ல, அது மாரி 2 ஸ்லாட்டு சேர்ந்து வரும். எல்லாம் அது வந்த அப்புறம் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 2 நிமிஷம் ஆகும் போட்டுருக்கா. நம்ம ஃபாஸ்ட் குடுத்துருவோம். ஓகேங்களா. ஏன்னா வந்து ரொம்ப நேரம்லாம் நம்மளால வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா. 2 நிமிஷம் இதுக்காகவே போகும். இந்தாடா இந்த வெட்டி கூட வச்சுக்கோடா. என்னங்க இவன் என்னமோ ரேட்டெல்லாம் போட்டுருக்கான் மேல. ஒரு வேளை வண்டி எடுத்துட்டு போ முடியுமோ? இல்லையேங்க. எதுவுமே பண்ண முடியலையேங்க உன்னோடதுல. போடா மண்ட. ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இத தூக்கி போட்டுட்டு, ஆ ஏங்க இருங்க. பை எ நியூ லைசென்ஸா? என்ன பை எ நியூ லைசென்ஸ்? அப்ஜெக்டிவா? மிஷின் வேற இருக்கு போல. ஓகே, ஓகே. மிஷின்ஸு நம்ம நம்ம ரூட்டுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து போவோம் கைஸ். ஏன்னா வந்து மிஷின்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு நம்ம ஒண்ணும் பண்ண வேணாம். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து எப்பயும் போல நம்ம விளையாடுற மாரியே பார்த்தீங்கன்னா வந்து விளையாடுவோம். ஸோ வந்து அதான் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாயிருக்கும். இவிங்க சொல்றது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம செய்யலாம் ஒண்ணும் வேணாம். பட் எப்படினாலும் இவங்க சொல்ற வழி தான் செஞ்சாகணும். எப்படினா செஞ்சுருவோம். இல்லைன்னா வந்து நெக்ஸ்ட் குரோத்துக்கு நம்ம வந்து போயிருவோம். ஓகே. இந்த ஸ்லாட்ட மட்டும் கொஞ்சம் கரெக்ட்டா வச்சா போதும். எஸ். ஓகே கைஸ், கரெக்ட்டா இருக்குன்னு நெனைக்கிறேன். இப்போதைக்கு வந்து ஒரு ஒரு இதில ஒரு 2 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழ ஓகே. ஒரு ஸ்லாட்ல ஃபுல்லா ஒரு பொருள் வச்சோம்னா, அந்த பொருள் தான் கடைசி வரைக்கும் வைக்கணும். புரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. ஒரு பொருள் தான் அந்த ஒரு ஃபுல் ஸ்லாட்லயுமே வைக்கணும். இப்போ 3 பொருள் 3 ஸ்லாட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 ஸ்லாட்ஸ்லயுமே ஒரு பொருள் தான் வைக்கணும். உங்களுக்கு நான் வந்து போட்டு காமிக்கிறேன். பொறுங்க. ஓகேங்களா. இப்போதைக்கு வந்து எஸ். இத பார்த்தீங்கன்னா வந்து குடுத்துட்டு, என்ன செய்யணும்னா, அந்த கெல்லாக்ஸ் 2 ஆர்டர் பண்ணோம். 2 இருங்க ஒரு செகண்டு இருங்க. ஸ்பெகட்டீஸ் இருங்க. இதில ஒரு 4. என்ன ஸ்பெகட்டீஸ்ல 4. ஸ்பெகட்டீஸ்ல 3. இது கார்ன்ஃப்ளவர்ல 3. ஆயில்ல 3. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில 3. உங்களுக்கு புரியாது. நான் சொல்றேன் எல்லாம் வந்து. இப்போ வந்து இந்த ஸ்லாட்ஸ்ல இப்போ வந்து கெல்லாக்ஸ் இருக்கா? கெல்லாக்ஸ் ஃபுல்லா தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல இருக்கணும். ஏன்னா இப்போ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கெல்லாக்ஸ் ஃபுல்லா தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல இருக்கணும். அடுத்து கார்ன்ஃப்ளவர் செகண்ட் ஸ்லாட்ல ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா. வந்து உங்களுக்கு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் ரூமே பார்த்தீங்கன்னா வந்து அன்லாக் பண்ணணும். அன்லாக் பை பிசியா? ஓகே. பிசியில போய் பார்ப்போம். ஸ்டோரேஜ் ரூம் எப்படி அன்லாக் பண்ணுறதுன்னு. இதில கிடையாதே. எங்கடா காணோம். மேனேஜ்ன்னு போட்டிருக்கு. குரோத்து நெறையா இருக்கு. லைசென்ஸ் கூட வாங்கணும். இந்தா சொன்னேங்க கைஸ், நான் லைசென்ஸ் என்னமோ வாங்கணும் அப்படின்ட்டு. இதுதான் லைசென்ஸ். ஓகேங்களா. ஸோ வந்து இந்த இந்த பொருட்கள் தான் வாங்கணும். ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பொருட்கள்லாம் எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு சொல்றேன். எப்புட்னா, இப்போ வந்து இங்க எனக்குள்ள என்ன இருக்கு? இது இப்போ என்ன ஸ்பெகட்டீஸ். இந்த இந்த ஸ்லாட்டு இந்த 2வது ஸ்லாட்டு ஃபுல்லா ஸ்பெகட்டீஸ் தான் வைக்கணும். ஸோ வந்து 3வது ஸ்லாட்டு ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வந்து ஆயில் தான் வைக்கணும். ஸோ வந்து அந்த மாரி. எல்லாம் ஓகே. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 2வது ஸ்பெகட்டி எடுத்துட்டு போய் இந்த இந்த வேலை பார்க்க யாரும் இருக்காங்களா?
இந்த வாரம் நம்ம தான் பார்க்கணும் போலயே. ஓகே ரைட்டு. என்னைக்கா பல்காக வாங்கி நெக்ஸ்ட்டு அப்படியே வியாபாரம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எல்லாம் நிப்பாட்டவே கூடாது. ஒரு நாள் ஃபுல்லாக இந்த மாதிரி நம்ம நிறையா டைம் வேஸ்ட் பண்ணுறோம்ல. ஸோ வந்து ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து என்றைக்கே பல்காக வாங்கி வைக்கணும். ஓகே கைஸ், இந்த இருக்குது ஸ்பகட்டீஸ். இல்லை இந்த சொன்னேன்ல, இந்த மாதிரி ஒரு ஸ்லாட் ஃபுல்லாக ஸ்பகட்டி தான் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த பொருள் ஆயில் 3 ஆர்டர் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஆயில் தான் 3 ஸ்லாட்லேயுமே வைக்கணும். ஏன்னா இப்போக்கி பாருங்கள் ஆயில் எஸ் தோறடா எஸ். ஓகே, இப்போக்கி பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே வைப்போம். வச்சாச்சு. இந்த இடத்துல இன்னும் ஒரு 4 இருக்குது. இதையுமே பார்த்தீங்கன்னா வந்து வைப்போம். மொத்தம் எத்தனை வரும்? 16 வரும் போல் ஒரு ஆயிலில். ஓகே, இப்போக்கி பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு இது எஸ் எனக்கு வச்சிட்றா அப்படியே. ஓகே, டிஸ்பிளேஸ் ஃபுல்லு 8 இருக்கா? ஓகே, இதில் பையனா வந்து 2 இது வைக்க முடியும் போலயே, 2 அடுக்கு. ஓகே, வச்சாச்சு. அடுத்தது பையனா வந்து 16 இருக்கும். அதில் 4 தான் வைக்க முடியும், மிச்சம் 12 இருக்கும். என்னோட கணிப்பு சரியாக இருந்தால் பாருங்கள் நீங்களே. ஓகே, இப்போக்கி பார்த்தீங்கன்னா வந்து இது என்னங்க ஒரு பெட்டி தான் வந்திருக்கு, 2 பெட்டி தான் வந்திருக்கு. இன்னும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 பெட்டி வரணுமே கைஸ். ஆர்டருமே எதுவுமே இல்லைன்னு போட்டிருக்கே. எஸ் 12 தான் இருக்குது. ஓகே, ஆர்டருமே எதுவும் இல்லைன்னு போட்டிருக்கு. ஒரு 2 பெட்டி தான் வந்திருக்கு. என்னன்னு தெரிலையே. ஐயோ, எதுவும் தப்பாக இப்போ ஆர்டர் போட்டுவிட்டேனா? பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இது. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் $150 இதே. கைஸ், எனக்கு தெரிஞ்ச அடுத்த வீடியோலேயே அது பண்ணலான்னு தோணுது கைஸ். அந்த ஒரு நாள் ஃபுல்லாக தொடர்ந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் ஸ்டாக் காலி பண்ணாமல் நம்ம சார் வியாபாரம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காகவே ஒரு வீடியோ நான் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதாவது ஃபுல் காசுமே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட் தான் அந்த ஒரு இது பண்ண முடியும். எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்லாட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ கார்ன்ஃப்ளவர். பட் இப்போ தான் ஒரு பிரச்சனை என்னென்னா, கார்ன்ஃப்ளவர் ஒன்று தான் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். எப்படின்னு எனக்கும் தெரியலை. ஒரு வேளை யாராவது நோட் பண்ணிங்கன்னா அந்த டைமை மட்டும் பின் பண்ணுங்கள். நான் வந்து எங்கனக்குள்ளே பையனை வந்து மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. மேபி ஏதாவது பக்கு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் வந்து காசு $150 அவங்க எடுத்திருக்காங்க. எல்லாம் வந்து இப்போ நமக்கு எக்ஸ்ட்ரா பையனை வந்து காசு நட்டமாக போகுது இப்போ. பட் வந்து அவங்க 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 ஃபால்ட்டா இல்லை ஏன் ஃபால்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. மேபி யாராவது நோட் பண்ணீங்க அப்படின்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா வந்து அந்த டயத்தோடு வந்து பின் பண்ணுங்கள். ஸோ வந்து அது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இருக்குங்க. இருக்கு ஃப்ளார் பே என்னன்னே தெரில. ஓகே, இங்கே எனக்குள்ளே பெயினாக வந்து 1 வரணும், இங்கே 2 வரணும், மொத்தமாக 3 வரணும். ஓகேங்களா? ஓகே, இங்கே எனக்குள்ள பெயினாக வந்து ஒரு பெரிய ரெஃப்ரிஜிரேட்டர் வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. என்னதுன்னா, எந்த பெரிய ரெஃப்ரிஜிரேட்டர்னா இங்கே எனக்குள்ளே இருக்கும் பாருங்கள். எங்கே இருக்குது கைஸ், இங்கே அட்டைப்பெட்டி இருக்குது. அட்டைப்பெட்டி வந்துட்டு கொடுத்து பார்ப்போம் பொறுங்க. இப்போக்கி வந்து அந்த பிக் ஃப்ரிட்ஜு, இந்த ஃப்ரிட்ஜு தான். பட் வந்து அது காசு பயங்கர ரேட்டு சொல்கிறாங்களே. பட் அப்போ வந்து இங்கே எனக்குள்ளே வந்து ஒரு சின்ன இதுவும் அங்கனக்குள்ளே வந்து கொஞ்சோண்டு இடம் மட்டும் போகும். பட் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஏன்னா ஓகே, இப்போக்கி வந்து ஸ்டோரேஜ் ரூம் அன்லாக் பண்ணணுங்க. எப்படியாச்சும் ஸ்டோரேஜ் ரூம் கன்ஃபார்ம் அன்லாக் பண்ணியே ஆகணும். ஏன்னா வந்து ஸ்டோரேஜ் தான் இந்த மாதிரி பெட்டியெல்லாம் அதுக்குள்ளே வைக்க முடியும். ஸோ வந்து ஸ்டோரேஜ் ரூம்குள்ளே தான் வைக்க முடியும். ஸோ வந்து நம்மளோட பெட்டி அந்த ஒரு வீடியோ சொன்னேன்ல நான். இந்த ஒரு வீடியோக்காக நம்ம வந்து நிறையா பண்ணணும். வந்து இப்போதைக்கு அது வந்து எனக்கு இப்போ தான் தோணுச்சு. இது கைஸ் மஞ்சள் நிற வானம். நல்லாயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இருங்க. என்ன ஆர்டர் வரல. என்ன கைஸ் இது? சரி பொறுங்க. இப்போக்கி நம்ம இன்னும் வந்து இதை வந்து பெருசாக்க முடியாதா? இந்த இருக்குது. பட் இது வந்து பெயிண்ட்டுங்க. பெயிண்ட் அடிக்கிறது. எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ஆடு தான் பார்க்கணும் போல். இருக்குங்க. செக்ஷன் 1, செக்ஷன் 2. ஓகே. அப்போ வந்து இந்த கடையை வந்து நம்மளால் பெருசாக்க முடியும். ஓகே. பட் அப்போ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலான்னு தோணுதுங்க எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், கன்ஃபார்ம் அது வந்து அடுத்த வீடியோ பார்த்துடலாம். ஏன்னா ஸோ வந்து கார்பேஜ் கலெக்ஷன். ஓகே, இது கூட பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கார்பேஜ் கலெக்ஷனுக்கு கூட ஆள் வைக்கலாம் போல். அப்போ எல்லாமே நம்ம வந்து வருங்காலத்தில் பண்ணிட்டோம். அதாவது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வந்து பொருட்கள், அதாவது எல்லாத்துக்குமே ஆள் போட்டோம் அப்படின்னா நம்ம வெட்டி தான். ஜஸ்ட்டு ஓனர். நம்ம பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நிறையா இது வரும். அது பேர் என்னது, நமக்கு நிறையா
அது பேர் என்னமோ சொல்லுவாங்க. சரி விட்டுருங்க. என்னன்னு தெரிஞ்சால் கொஞ்சம் கீழே கமெண்ட்டை போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி வியாபாரம் நல்லா போகணும். நல்லா போனால் தான் இன்றைக்கி மெயினாக வந்து வீடியோ முடிப்பேன். அது வந்து நல்லா போகணுன்னா ஒரே ஒரு லைக்கோ நல்லா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு கமெண்ட்டை மட்டும் போட்டு விட போங்க. ஓகே கைஸ், இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து தூக்கி போட்டுருவோம். எஸ், அவ்வளோதான், ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் சொல்ல போகிறேன் கைஸ். என்னதுன்னா, இதை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நாளைக்கு கூட பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? என்னங்க தூக்க முடியுது? ஐயோ தூக்கிட்டேன். ஐயோ ஏய் ஏங்க இது எங்கேயுமே ஃபிக்ஸ் வேறு பண்ண முடியல. ஐயோ தூக்கிட்டேங்க இதை. அங்கே பாருங்க, அவன் ஒத்த கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஏங்க இது எப்படிங்க வைக்கிறது இப்போ? ஐயையோ! ஏ ஏங்க என்னங்க பண்ணுறது? ஐயோ தான் தூக்கி போட்டேன். ஐயோ ஏங்க எங்கிட்ட வைக்கணுமேங்க. ஐயோ ஏங்க இருங்க இருங்க இருங்க. இதை வந்து இங்கிட்டு இப்படி பார்த்து எஸ் ப்ளீஸ். ஏங்க இல்லை இல்லை அங்கிட்டு கொஞ்சம் தள்ளி போடும். எஸ் ப்ளீஸ். ப்ளேஸ் பண்ணிட்டேன். பட் கொஞ்சம் முன்னாடி இருக்குது. இடத்த அடைச்சிருக்கு. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இடத்தை அடைத்து கொண்டிருக்கிறதே கைஸ். எதுக்கு தூக்கினேனே தெரில. சரி, இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை.